இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 86,000 ரூபாய் நமக்கு வந்துட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்ல பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அந்த லோனை தான் வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். இந்த லோன் வந்து எது மூலமா எனக்கு வந்து கிடைக்குது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, இதை பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இருக்கிறதுலேயே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான லோன்னா அது வந்து இந்த லோன் தான் வந்து சொல்லணும். இப்போ அதை பத்தின டீடைலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் வந்திருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து. உங்களுக்கு வந்துட்டு அர்ஜென்ட் நீடட் ஃபண்ட் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 86,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்துட்டு லோன் வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த லோன் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு பேஸ்ட் பர்சனல் லோன் தான். ஸோ உங்களுக்கு இது மாதிரி குறைஞ்ச வட்டியில வந்து உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்களும் வந்துட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு நிறையவே ப்ரொவைட் பண்றாங்க. கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த லோனை யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வட்டியும் கம்மி, ப்ராசஸிங் கம்மி. எந்த அளவுக்கு கம்மி அப்படிங்கறத இப்போ லைவா காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். இதை வந்து கிளிக் பண்ணதுமே அது வந்து வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். 100% உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். இந்த லோனை நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் 3 கிளிக் தான். 3 கிளிக்ல உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதுல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. வெறும் 16% மட்டும் தான் வந்து வட்டி வந்து போடுறாங்க. பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 16% தான் இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாம ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1.5% மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. மற்ற லோன் ஆப்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4%, 4.5% வரைக்கும் கூட பிடிப்பாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி வாங்குறதுனால நம்ம ப்ராசஸிங் ஃபீ வந்து ஜஸ்ட் 1.5% மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேஞ்சில் இது வந்து அதிகம் தான். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 0.5% ப்ராசஸிங் ஃபீலாம் எனக்கு இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து வேரி பண்ணணும். இதுல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 86,000 ரூபாய் வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 12 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 36 மாசம் வரைக்கும் நம்ம வந்துட்டு வேரி பண்ணிக்கலாம். இப்போ 36 மாசத்துக்கு நம்ம லோனா வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 இயரை சூஸ் பண்ணியிருக்கேன். அதே 86,000 சூஸ் பண்ணும்போது நமக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம இதை வந்து மாற்றும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இந்த ரீபேமெண்ட் டைமிங்கையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 12 மாசம் 86,000 ரூபாய் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கெட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து இங்க வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி லாகின் வந்து பண்ணணும். இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுமே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேம் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் பேங்க்ல எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை பேங்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பேங்க்குக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபி ரிசீவ் ஆனதுமே வந்து ஜஸ்ட் நீங்க கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம அப்ளை பண்ற அந்த 86,000 ரூபாய் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இன்ஸ்டன்டா வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இதுக்கு வந்து டைம் டிலே எதுவும் ஆகாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. இதுல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் டீடைலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு கெட் லோன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்டாவே இந்த லோன் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி வந்து லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்ல வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கணும், அடிக்கடி நான் வந்து லோன் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயா தான் வந்து கொடுப்பாங்க. ஈஸி டைனர்னு ஒரு கிரெடிட் கார்டு, இதெல்லாம் பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு, ஆனா லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ அந்த கிரெடிட் கார்டு தான் நான் வந்து யூஸ் பண்றேன். அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து அடிக்கடி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அந்த லோன் ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அதிகபட்சமா 56,000, அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 86,000 ரூபாய் வரைக்கும், அதுவும் 16% தான் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் நீடட் இருந்தது
இருந்தது அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான லோன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கிரெடிட் கார்டு மட்டும் உங்களுக்கு அப்ரூவல் ஒன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அடிக்கடி நீங்க வந்து லோன் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.